அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். Praise Lord everyone. இப்பொழுதும் நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதனை செய்தோம். ஆவியானவர் நம்ம நடுவில் நிலை கொண்டு இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். அவர் நமக்கு என்ன பேசுறாரோ அதை நம்ம கேட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்க போறோம். ஆமென். இப்பொழுதும் கர்த்தர் நம்மளோட பேச போற வார்த்தை, இன்னைக்குள்ள தியானத்துக்காக நான் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த போது ஆண்டவர் அழகான ஒரு வசனம் சொன்னாங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 18-19. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 18-19. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன: ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. ஆமென். எத்தனையோ தடவை நம்ம நீதிமொழிகளை படிச்சிருக்கோம். 31 நீதிமொழிகள் இருக்கனால டெய்லி ஒரு அதிகாரம் நம்ம படிப்போம். அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 66 புஸ்தகங்கள் வேதத்துல இருக்கு. அதுல 20வது புஸ்தகம் தான் என்னது? நீதிமொழிகள். ஆமென். இங்க 31 அதிகாரம் இருக்கு. இதோட முக்கியமான ஆசிரியர் ஆத்தர் யாரு அப்படின்னா நமக்கு தெரியும், கிங் சாலமன் தான், சாலமன் ராஜா. ஆனா அவர் மட்டும் தான் இதை எழுதியிருக்காரா அப்படின்னு பார்த்தா அவர் மட்டும் இல்ல. அதாவது இத நிறைய பிரிவுகளா பிரிக்கலாம். சாலமன் ராஜா எழுதினது, அடுத்தது ஆகூர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இன்னொன்னு லேமுவேலின் தாய் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த லேமுவேல்னா சாமுவேலோட தாய் பத்சேபாள். சரிங்களா? இந்த மாதிரி 3 பிரிவுகளா எழுதியிருக்காங்க. எப்படின்னா பாப்போம். நீதிமொழிகள் 1-9 வர ஒரு பிரிவு, 10-22ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு, 25ஆம் அதிகாரத்துல இருந்து 29ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பிரிவு. இவ்வளவு எழுதுனது சாலமன் ஞானி எழுதினார். ஆகூர் எதை எழுதினாரு, அந்த ஞானி எதை எழுதினார் அப்படின்னா நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். லேமுவேலின் தாய் அப்படின்னு ஆரம்பிக்கும் 31ஆம் அதிகாரம். அது சாலமோனுக்கு தான் இன்னொரு பேர் லேமுவேல் அப்படின்னு சொன்ன அவங்களோட தாய் பத்சேபாள் இருக்காங்கல்ல, அவங்கதான் இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல அழகா நமக்கு எழுதியிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த நீதிமொழிகள் எல்லாம் அந்த சாலமோன் ஞானியால எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த 30ஆம் அதிகாரத்துல நம்ம இன்னைக்கு தியானிக்க போற இந்த வசனங்கள்ல இந்த 30ஆம் அதிகாரம் யார் எழுதினான்னு சொன்ன? ஆகூர் அப்படின்ற ஞானி எழுதியிருக்காரு. இந்த ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து சொன்னதாவது அப்படின்னு ஆரம்பிக்கும். இவர் ஒரு பெரிய ஞானி. சரிங்களா? இப்ப நீதிமொழிகளை நம்ம 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 4:32 என்ன 3000 நீதிமொழிகளும் 1005 பாட்டுகளும், 3000 நீதிமொழிகள் 1005 பாட்டுகள்ல எழுதியிருக்காரு. சரிங்களா? இதுல 800 நீதிமொழிகள் 915 வசனம் இருக்கு. இத எல்லாவற்றையும் சாலமோன் ஞானி என்ன பண்ணிருக்காரு? கர்த்தர் கொடுத்த ஞானத்துல எழுதியிருக்காரு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பிரசங்கி 12:9 அநேக நீதிமொழிகள் என்ன பண்ணாரா? இவர் சேர்த்து எழுதினார். அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதியிருக்கார். அப்ப இந்த சாலமோன் ஞானி பாருங்க, பிரசங்கி 12:9 மேலும் பிரசங்கி ஞானவா இருந்தபடியினால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். சரிங்களா? அப்ப இந்த நீதிமொழிகள் இப்ப ஞானிகளால் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த 30ஆம் அதிகாரம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இந்த நீதிமொழிகள் 30ல ஆகூர் அப்படின்ற ஞானி என்ன சொல்றாரு அப்படின்னா 4 விஷயத்த சொல்றாரு. ஒன்று என்னது? ஃபர்ஸ்ட் கழுக பத்தி சொல்றாரு. எல்லாரும் அதை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு. இந்த ஆகூர் என்ற ஞானிக்கு என்னன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கா 3 விஷயம். எனக்கு புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா, அவருக்கு புத்திக்கே எட்டலையாம். இத்தனைக்கும் ஒரு பெரிய ஞானி. ஆனா அவரு கெட்டாத விஷயங்களை கர்த்தர் நமக்கு எப்படி மறைபொருள ரகசியங்களை நமக்கு அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. நம்மளோட புத்தி எட்டுதலாய் எப்படி இந்த வேத வசனங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம். இவர் சொல்றாரு, ஆகாயத்தில் கழுகினுடைய வழி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கழுகோட வழி.
ஆமென். இந்த கழுகோட வழி எங்க இருக்கா? ஆகாயத்துல இருக்கா. யோபு 39ஆம் அதிகாரம் 27-30. யோபு 39:27-30. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? நம்மளோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு லெவல் வச்சிருக்கோம், சரிங்களா? அந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கழுகு உயர பறந்து உயரத்தில் தன் கூட்டை கட்டுமோ? அது கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும். ஆமென். இப்ப யோபுல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த ஆகாயத்தில் கழுகினுடைய வழி, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது. இந்த கழுகு என்ன பண்ணுமா, என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளோட கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அது என்ன செய்யும்? அந்த கழுகு என்ன பண்ணுமா, கண்மலையில அது என்ன பண்ணும்? தன்னோட கூட்டை கட்டும். கண்மலையின் சிகரத்துல அரணான ஸ்தலத்துல என்ன பண்ணுமா, அது வாசம் பண்ணும். ஃபர்ஸ்ட் அது உயரத்துலதான் கூட்டை கட்டும், கண்மலையில வாசம் பண்ணும். ஆமென். அப்ப நம்மளால கற்பனை செய்து முடியாத அளவுக்கு உன் கற்பனைக்கு அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும் நம்மளோட கற்பனைக்கு. ஆமென். அது என்ன பண்ணும்? கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவின் மேல கட்டுது. இப்ப அந்த கழுகுதான் என்னன்னு சொன்ன, நம்ம ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள். அப்ப நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென். நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருப்பதனால நமக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் கழுகு. இப்ப நம்ம தான் யாரு? அந்த கழுகு. ஆமென். இந்த கழுகு என்ன பண்ணுமா, உயரதான் என்ன பண்ணும்? கண்மலையில தான் வாசம் பண்ணும். ஆமென். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு அந்த கண்மலை கிறிஸ்துன்னு போட்டிருக்கு. ஆமென். அந்த கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, அந்த உயர்ந்த அந்த சிகரத்துக்குள்ள, கண்மலையின் சிகரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? கூட்டை கட்டணும். அவருக்குள்ள நம்ம அடைக்கலம் போகணும். அப்படி இந்த கழுகு பாத்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா, உயரத்துலதான் பறக்கும். காக்கா எல்லாம் சின்னதா ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பறக்கும். நம்ம எல்லாருக்குமே கழுகை பத்தி நமக்கு தெரியும். அது உயரத்துல பறக்கும். ஈவன் நம்ம பிளைட் எல்லாம் என்ன பண்ணிரும், அதோட சிறகுனால அடிச்சு உடைச்சிருக்கு. எத்தனையோ அந்த பிளைட்டோட அந்த மிரர் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட உயரமான ஒரு உயரத்துல பறக்கக்கூடிய அந்த ஒரு கழுகு. இத போல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்ம எல்லாருமே கழுக போல இருக்கணும். கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம எல்லாரும் கட்டப்பட்டிருக்கிறவர்களா இருக்கணும். கண்மலையில் தங்குற அந்த ஒரு கழுக போல கண்மலையில் வாசம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். காக்கா கூட்டங்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஹையா, அதாவது எப்படி அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டஸோ டிக்னிட்டி நம்ம பார்க்க தேவையில்ல. நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்யறாங்க பாருங்க, கர்த்தரோட நெருங்கி ஜீவிக்கிறாங்க பாருங்க, கர்த்தருக்காக காத்திருக்காங்க பாருங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா எழுதி பிரகாசிக்கிறாங்கல்ல, அவங்களோட நம்ம என்ன பண்ணணுமா? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். ஆமென். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? உயர்ந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த காக்கா கூட்டங்களோட அவங்க என்ன பண்ணி சேர்ந்துட்டு இருப்பாங்க. அவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவாங்க. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், நன்மையான தரிசனங்கள் எல்லாம் சந்தேகிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவாங்க. நம்ம வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனை வரும் பொழுது, அப்படிதான் நடந்துச்சு, ஐயோ எனக்கும் இப்படிதான் நடந்துச்சு, உங்களுக்கும் நடந்துருச்சா அப்படின்னு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி நம்மள என்ன பண்ணிருவாங்க? ரொம்ப டவுன் பண்ணிருவாங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில கழுக போல ஸ்பிரிச்சுவல் ஹை ஆல்டிடியூட் போகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களோட நம்மளோட ஐக்கியம் இருக்கணும். அப்ப கழுகு என்ன பண்ணுமா? உயர்ந்த ஸ்தலங்களை வாசம் பண்ணும். கண்மலையில் தான் என்ன பண்ணும்? தன்னோட கூடையே கட்டும். ஆமென். அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு அந்த ஆவிக்குரிய அர்த்தம் அந்த கழுகுல இருக்கு. அப்ப அந்த கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவின் மறைவுல நம்ம என்ன பண்ணணும்? கட்டப்பட்டவர்களா இருக்கணும். அந்த உயர்ந்த அனுபவம் என்ன குறிக்குது அப்படின்னா, பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள். நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கு. அப்ப நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில். நம்ம அந்த பூமியில தான் வாசம் பண்ணுகிறோம். ஆனா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஹை ஆல்டிடியூட்ல போகணும். நம்ம
ஆமென். கழுகு போல நம்ம என்ன பண்ணணும், உயர்ந்த அடைக்கலத்துல நம்ம போகணும். அந்த கண்மலை சிகரத்துல நம்ம வாழணும். இந்த பூமியில தான் நம்ம இருக்கணும். ஆனா நம்மளோட குடியிருப்பு என்ன, நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை, நமக்கு இந்த பூமி வந்து ஒரு தற்காலிகமான ஒரு இடம் தான். நமக்கு நிரந்தரமான ஒரு நித்தியமான வீடு பரலோகத்துல இருக்கு. அப்ப நான் பிலிப்பியர் 3:20 வாசிச்ச பிரகாரம் நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறபடியினால் அந்த பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள்ல தான் நம்ம என்ன செய்யணும், இந்த பூமியில நம்ம யோசிச்சு கொண்டே வாழணும். அதுக்காக நம்ம பூமியில நம்ம நிலங்கள் வாங்கக்கூடாதா, நம்ம பேர்ல வீடுகள் வாங்கக்கூடாதா, நமக்கு சொத்து அதெல்லாம் இருக்கக்கூடாதா, அப்படிலாம் கிடையாது. இருக்கலாம். ஆனா எவ்வளவு சொத்துகள் நம்ம வச்சிருந்தாலும், எவ்வளவு நம்மளோட பேர்கள்ல நிலங்களோ இல்ல வீடுகளோ நம்ம கிட்ட இருந்தாலும், நம்மளோட மனசு ஃபுல்லா எப்படி இருக்கும், ஆண்டவரோட காரியமாகவே இருக்கணும். நம்மளோட இருதயம் வந்து எங்க இருக்கணுமா, நம்ம வந்து பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அவங்களோட இருதயம் எங்க இருக்கோ, அவங்களோட பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் அவங்க இருதயம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பூமிக்குரிய இந்த காரியங்களை நம்ம நாடாதபடி கழுக போல ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும். அது ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும். ஆமென். செகண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அது இரையை என்ன பண்ணுமா, தூரத்துல இருந்து என்ன பண்ணும், பார்க்கும். அப்ப நம்ம யோபு 39:27 வந்துடலாம். அது என்ன செய்யுமா, இரையை என்ன பண்ணும், தூரத்துல இருந்து பார்க்கும். இது எப்படி பார்க்கும், ஒரு இரையை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன செய்யும்னா 100 மடங்கு ஜூம் பண்ணி பார்க்கும். இப்ப நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறோம், செல்போன்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம். அதை வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம். ஜூம் பண்ணி பார்த்து எங்கேயாவது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அழகா மேக்கப் எல்லாம் பண்ணி நம்ம அழகா என்ன செய்வோம், அழகா எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அப்படித்தானே? நம்ம எடுத்தோடனே போட்டோ எடுத்தோன்னே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோமா? கிடையாது. நம்ம அதை ஜூம் பண்ணி பார்ப்போம். இதே போலதான் கழுகு 1000 மடங்கு என்ன பண்ணுமா, அந்த இரைய ஜூம் பண்ணும். ஜூம் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா என்ன பண்ணும், அந்த இரை மேல போக்கஸா இருக்கும். அது கரெக்டா வேற எதையுமே யோசிக்காது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், கழுகு மேல போக 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 அதால எல்லா பட்டணங்களையும் ஊர்களையும் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனா இவ்வளவு ஊர்கள் பட்டணங்கள் இருந்தாலும் அது என்ன பண்ணும், எங்க இரைய பார்த்துச்சோ அந்த இடத்தையே கரெக்டா என்ன பண்ணும், போக்கஸ் பண்ணும். கண்களை வைத்து அப்படியே ஜூம் பண்ணி அதை அழகா பார்த்து அந்த இரைய பிடிக்கும். இதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தொலைநோக்கு பார்வையுடையவர்களா இருக்கணும். ஆமென். இந்த தொலைநோக்கு பார்வை வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருப்பாங்க, ஆனா தொலைநோக்கு பார்வை இருக்காது. ஆண்டவர் வந்து தாவீதுக்கு சொல்றாரு, கர்த்தர் நிச்சயமா உனக்கு ஒரு வீட்டை கட்டுவாரு. தாவீது ராஜாவுக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, நான் ஒரு தேவனுடைய ஆலயத்தை நான் என்ன பண்ணணும், கட்டணும் அப்படின்னு. அப்பா கர்த்தர் சொல்லுவாரு, நான் தான் தீர்க்கதரிசி அனுப்பி, நீ வந்து ஆலயத்தை கட்ட மாட்ட, ஏன்னா உன்னோட கை வந்து ரத்தம் படிந்த கை. அதனால உன்னுடைய கற்ப பிறப்பா இருக்கிற சாலமோன்ற என்ன பண்ணுவான், என்னுடைய ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நீ எனக்கு ஆலயம் கட்டுறியா, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன் பார் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, வெகு காலத்துக்குரிய செய்தியை மனுஷன் முறையின்படி சொன்னீரே அப்படின்னு தாவீது சொல்லுவார். அப்ப வெகு காலத்துக்குரிய செய்திய அறிந்தவர்களாய் உங்களோட வாழ்க்கையில, உங்க கணவனோட வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில, அவர்களோட திருமண வாழ்க்கையில, உங்களோட ஊழியத்தோட எல்லைகளை, உங்களோட தரிசனங்கள் எல்லாம் தொலைநோக்கு பார்வையுடையதா இருக்கணும். ஆமென். நீங்க ஜூம் பண்ணி பாக்குறவங்களா இருக்கணும். ஆமென். சில பேருக்கு வந்துட்டு நாளைக்கு நடக்க போறது என்னன்னு தெரியாது, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா நீங்க தேவனோட நெருங்கி கிட்டி சேர்ந்தீங்க அப்படின்னா, தேவனோட அப்படியே அந்த ரெல்ம் ஆஃப் தி ஸ்பிரிட்னு சொல்லுவோம், அது ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தரோட ஆவியானவரோட ஒன்றா நீங்க இசைந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களுக்கு நிறைய தரிசனங்களை சொப்பனங்களை காண்பிப்பார். வெகு காலத்துக்குரிய தரிசனங்களை, வெகு காலத்துக்குரிய திட்டங்களை, உங்க ஊழியத்தை குறிச்சு வச்சிருக்கிற திட்டம், உங்களோட கணவனை குறிச்சு, மனைவியை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறித்து, அவங்களோட யார் லைஃப் பார்ட்னர்ஸ் வரணும், எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், என்ன ஊழியம் செய்யணும், 5 வகை ஊழியம் இருக்கு, எந்த ஊழியம் செய்யணும், எந்த ஊழியத்தை ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல போய் நம்ம ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், எல்லாவற்றையும், என்ன ஊழிய அழைப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காரு, உங்களுக்கு என்ன ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்காரு, அற்புதங்களை செய்யற சக்தி கொடுத்திருக்காரா, இல்ல குணமாக்கும் வரங்களை கொடுத்திருக்காரா, பிசாசுகளை விரட்டுற வல்லமை கொடுத்திருக்காரா, எப்படி தெரியும்? நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அதிகமா நீங்க காத்திருக்க தொலைநோக்கு பார்வையுடையவர்களா கர்த்தர் உங்களை மாற்றுவாரு. அப்புறம் உங்களுக்கு என்னென்ன தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தொலைநோக்கு பார்வையுடையதாய் உங்களை மாற்றுவார்.
அதாவது வெகு காலத்துக்குரிய தரிசனங்களை கர்த்தர் காண்பிப்பார். அந்த தரிசனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கூட ஆகலாம் நடக்கிறதுக்கு, ஒரு 15 வருஷம் கூட ஆகலாம், ஏன் 30 வருஷம் கூட ஆகலாம். ஆனா அப்படிப்பட்ட வெகு காலத்துக்குரிய செய்தியை மனுஷர் முறைமையா என்ன பண்ணாரா, தாவீது ராஜாவுக்கு அறிவித்தாரா. இதே போல அந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா ஜூம் பண்ணி பார்க்கும். நீங்க ஜூம் பண்ணி பார்க்கணும். வீட்டுக்குள்ளதான் இருப்பீங்க, உங்க வாலிப பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, என்ன செல்போன்ல என்ன பாக்குறாங்க தெரியாது, என்ன செய்து கொண்டிருக்காங்க, யார்கிட்ட சேட் பண்றாங்க, சோசியல் மீடியால எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்றாங்க, தெரியாம ஏதாவது பண்றாங்களா கொள்றாங்களா, எந்த விஷயமும் உங்க வாழ்க்கையில எப்படி தெரியும். உங்களுக்கு தெரியாம நீங்களே வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாம மறைவான நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, அவரோட சமூகத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது கழுக போல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் கழுக போல இருக்கிறவர்கள். அப்ப நீங்க எல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கீங்கல்ல, நம்ம எல்லாரும் கழுகுக்கு சமமானவர்கள். ஆமென். அப்ப நம்ம கழுக போல ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய, உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து எதையும் மறைக்க முடியாது. நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட நின்னு ஐ டு ஐ நீங்க பேசுனீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க முதற்கொண்டு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். ஆமென். அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு கூட உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வையுடையவர்களாய் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அப்படியே மனசுல அப்படியே டக்குன்னு சொல்லுவாரு பாருங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த டிசர்னிங் ஸ்பிரிட். ஆமென். அப்ப ஆவியானவர் சொல்லுவார் அழகா, அப்ப தொலைநோக்கு பார்வையுடையவர்களாய் நீங்க மாறணும். கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன குறிச்சு, என் குடும்பத்தை குறிச்சு, என் ஊழியத்தை குறிச்சு, என்னோட தொழிலை குறிச்சு, என்ன பிசினஸ குறிச்சு என்னப்பா நீங்க வச்சிருக்கீங்க, அத தொலைநோக்கு பார்வையுடையவளாய், தொலைநோக்கு பார்வையுடையவனாய் நான் ஜூம் பண்ணி பார்க்கணும் கழுக போல அப்படின்னு நீங்க கேட்கணும். இந்த உணவு அந்த இறையை என்ன செய்யுமா, யோபு 39ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், அது என்ன பண்ணுமா, அப்படியே தொலைநோக்கு தூரத்துல இருந்து பார்க்கும். தூரத்துல இருந்து அது என்ன பண்ணும் பார்க்கும். அந்த இறை மேலேயே நோக்கமா இருக்கும். அந்த இறை என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், உணவு. அதோட உணவு தானே. அப்ப அது வந்து கடல்ல நம்ம நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல நம்ம பார்த்திருக்கோம், டிஸ்கவரி சேனல்ல எதை அந்த போக்கஸ் பண்ணுதோ, கடல்ல அழகா மீன் போயிட்டு இருக்கும், எல்லாமே எந்தெந்த மிருகங்கள்லாம் எதெல்லாம் வந்துட்டு அது பிளான் பண்ணுது, இதுதான் என்னோட ஃபுட் அப்படின்னு நினைச்சிருக்கோ அத கரெக்டா போக்கஸ் பண்ணி அவ்வளவு தூரத்துல இருந்து சுதாரிக்க கூட விடாது, டக்குன்னு வந்து என்ன பண்ணும், டக்குன்னு கொத்திட்டு மேல எடுத்துட்டு போயிடும். அந்த உணவை கரெக்டா போக்கஸ் பண்ணும். இப்ப மேல கழுகு போக 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 அதுக்கு நிறைய ஊர்கள், பட்டணங்கள், கிராமங்கள் எல்லாம் தெரியுது, அதால எல்லாத்தையும் போக்கஸ் பண்ண முடியுது. ஆனா முக்கியமா அதோட போக்கஸ் எங்க இருக்கும் தெரியுமா, எல்லாவற்றையும் பரப்ப நிலப்பரப்புல அது பாக்குது. ஆனா அது போக்கஸ் மட்டும் எதுல இருக்கும்னா தன்னோட இறை மேலதான் இருக்கும். அது கடல்ல ஒருவேளை ஒரு மீன் வச்சுக்கோங்க, அந்த மீன் மேலதான் அந்த போக்கஸ் இருக்கும், அப்படி வச்சுக்கலாம். சரியா? இதே போல நீங்க உயர 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 நீங்க என்ன பண்றீங்க, கர்த்தரோட வாசம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்ப உலகம் ஃபுல்லா உங்களுக்கு தெரியுது, அநேக நாகரிகமான காரியங்கள், நிச்சயமான காரியங்கள், உலக கவர்ச்சிகள்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆனா உங்க போக்கஸ் எல்லாமே பாக்குது, எல்லாத்தையும் உங்க கண்கள் பரப்பளவுல பாக்குது. ஆனா எதுலயுமே உங்க கண்கள் போகக்கூடாது. உங்க அந்த ஃபுட்டை நோக்கி எப்படி, அந்த இறையை நோக்கி எப்படி அது போக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணுதோ, அதே போல உங்க கண்களை என்ன பண்ணணும், வேத வசனமாகி இந்த உணவை நோக்கி நீங்க போக்கஸ் பண்ணணும், நீங்க ஜூம் பண்ணணும், நீங்க அதை படிக்கணும். ஆமென். இதுதான் நமக்கு உணவு. ஆமென். எப்படி கழுகுக்கு உணவு வந்துட்டு நிறைய மீன்கள், நிறைய திமிங்கல், எதெல்லாம் அதால உணவுன்னு சொல்லி அதால சாப்பிட முடியுமோ அது எல்லாத்தையும் அதை போக்கஸ் பண்ணும். இப்ப ஒரு கோழி இருக்கு, கோழி குஞ்சுகளை கூட போக்கஸ் பண்ணும், எதை வேணா அதை போக்கஸ் பண்ணும். அதே போல அதோட உணவை அது போக்கஸ் பண்ற மாதிரி நம்மளும் மத்தேயு 4:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அந்த வார்த்தை தான் நமக்கு உணவு. அப்ப நம்ம இந்த வார்த்தையை என்ன பண்ணணும், இந்த வார்த்தையாகி அந்த இறை மேலேயே நம்ம நோக்கமா இருக்கணும். உலக பிரகாரமான எல்லா கவர்ச்சிகரமான காரியங்கள் நமக்கு சுற்றிலும் இருந்தாலும் நம்மளோட போக்கஸ் எல்லாம் வேத வசனத்து மேலேயே இருக்கணும், வேத வசனத்தின்படியே நடக்கிறவர்களா நம்ம இருக்கணும். ஆமென். அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்றாரு, இந்த கண்மலையின் மேல் கட்டுச்சுன்னு சொன்னேன், அடுத்தது இது உணவை என்ன பண்ணுமா, தூரத்துல இருந்து பார்க்கும்னு சொன்னேன். அடுத்தது அதோட குஞ்சுகள் ரத்தத்தை குடிக்கும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பாருங்க, பிணம் எங்கேயோ அங்கு கழுகு கூடுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிருக்காரு, அழகான வார்த்தை வசனத்தை சொல்லியிருக்காரு. ஆமென். இப்ப நான் அழகான விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப
இந்த பிணம் எங்கேயோ அங்க கழுகு கூடு. இப்ப பிணம்னா என்ன அப்படின்னு நான் சொல்ல போறேன். பிணம்னா என்னன்னா அது வேத வார்த்தை, வேத வசனம். என்னடா பிணம் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் எடுக்குமே, அதை பார்த்தா எல்லாம் ஒதுங்கி போவாங்களே, அத போய் வேத வசனம் சொல்றீங்களே. பாரு என்ன சொல்றேன்னு பாருங்க. பிணம் எங்கேயோ அங்க கழுகு கூடும். இப்ப கழுகுக்கு வந்து நமக்குதான் என்னது பிணம், பிணநாதான் நாறுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது என்ன பண்ண மாட்டோம், நம்ம பக்கத்துல போக மாட்டோம். என்ன செய்வோம், அதை ஒதுங்கி போவோம். யாராவது பிணம் பக்கத்துல போவோமா, போக மாட்டோம். இப்ப கழுகுக்கு வந்து அந்த பிணம் தான் என்னது, இரை. நல்லா கேட்டுங்க, அதுதான் இரை. ஆனா நமக்கு வேத வசனமாகிய அந்த வார்த்தை, அதுதான் நமக்கு இரை. எப்படி சொல்றேன், இந்த பிணம் அப்படின்றது வேத வசனத்தை குறிக்குதுன்றத நான் சொல்ல வரேன். எப்படின்னா, இப்ப 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு வசனம் இருக்கு. என்ன போட்டிருக்கலாம், 2 கொரிந்தியர் 2:14-16. 2 கொரிந்தியர் 2:16-14. இதை வாசிச்சு காமிச்சிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்குள்ளே கெட்டு போவதற்குள்ளேயும் நாங்கள் தேவனுடைய கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கும். கெட்டு போவதற்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையா இருக்கிறோம். ஆமே இப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், இப்ப வேத வசனம் தான் என்ன சொல்றேன், பிணம் சொல்றேன். இந்த வேத வசனம் நல்லா கவனிங்க. என்னடா இந்த வேத வசனத்தை எப்படி சொல்றேன், எங்க அழகா நான் கூர்மையா கொண்டு வரேன்னு பாருங்க. இந்த வேத வசனமாகிய இந்த பிணத்தை நம்ம வந்து ஜனங்களுக்கு போய் என்ன பண்றோம், விதைக்கிறோம், பிரசன்னம் பண்றோம். இந்த வேத வசனத்தை போய் சொல்றோம். யாராவது கேக்குறாங்களா? பிணத்தை பார்த்து ஒதுங்கி போற மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஒதுங்கி போறாங்க. இது வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளாம அவங்க ஒதுங்கி போறாங்க. அவங்களுக்கு அது எப்படி தெரியுதா, பெண மாதிரி, பெண வாசனை. எப்படி பெண வாசனை சொல்லக்கூடாது, பெண நாத்தம் அப்படின்னு சொல்லணும். அதாவது அவங்களுக்கு அது மரண வாசனையா இருக்கு. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அந்த வேத வசனம், அந்த இறை உணவு நமக்கு ஜீவ வாசனையா இருக்கு. ஆமே. அப்ப அவங்க கிட்ட அந்த வேத வார்த்தையாகிய அதான் பிணம் எங்கேயோ அங்க கழுகு கூடும். அப்ப அந்த பிணம் வந்து நமக்கு அதாவது நமக்கு ஒரு மாதிரி அது இருக்கும். ஆனா அந்த பிணம் தான் கழுகுக்கு ஜீவ வாசனம் மாதிரி. அந்த உணவு அது சாப்பிடும். வந்து பிணம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கழுகு வந்துரும். ஆனா இந்த பிணம் அப்படின்ற உபமையா சொல்லப்பட்டிருக்க அந்த வேத வார்த்தைய ஜனங்களுக்கு, உலக பிரமாணமா இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நம்ம போய் என்ன பண்றோம், அந்த உணவை கொடுக்கிறோம். வேத வசனமாகி உணவை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அது வந்து ஒரு மரண வாசனையா, ஒரு ஒரு பெண வாசனை மாதிரி, பெண நாத்த மாதிரி என்ன பண்றாங்க, ஐயோ எங்களுக்கு இந்த சுவிசேஷம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அப்படியே ஒதுக்கி விட்டு ஒதுங்கிட்டு போறாங்க. ஆனா நமக்கு அதுதான் என்ன பண்ணுது, ஜீவ வாசனையா இருக்கு. அப்ப எப்படி இந்த பிண வந்த உடனே எல்லா கழுகும் எங்க இருந்து வரும்னே தெரியாது. எல்லா கழுகும் என்ன பண்ணிருமா, அந்த பிண வாசனைய மோப்பம் முடிச்சு கரெக்டா வந்து அந்த பிணத்தை கொத்தி கொத்தி சாப்பிடுமோ, அதே போல வேத வசனமாகிய உணவை கழுகாகிய நம்ம என்ன பண்ணணும், எங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஓடி வந்து நேரங்களை அந்த இடத்துல வந்து செலவு பண்ணி அந்த கழுக போல என்ன பண்ணணும், நம்மளும் என்ன பண்ணணும், அந்த உணவை என்ன பண்ணணும், உட்கொள்ள வேண்டும். அதை நம்ம கெட்டு போவதற்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாக, ருச்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதா ஜீவ வாசனையாக நம்ம கிறிஸ்துவின் நற்கந்தமா நம்ம வெளிப்படுத்தணும். இப்ப உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொல்ல வரேன்னு. அப்ப இப்படி இந்த கழுகு இந்த மாதிரி காரியங்களை செய்யுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திருக்கோம், ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும். ஓகே, செகண்ட் போயிடலாம். கண்மலையின் மேல் பாம்பின் வழி. கண்மலையின் மேல் பாம்பின் வழி. சரி, இப்ப பாம்புனா சாரப்பாம்பு, நாகப்பாம்பு, நல்ல பாம்பு, ஏகப்பட்ட பாம்பு இருக்கு. எந்த பாம்பு அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அப்ப கண்மலையில் கண்மலையில் பாம்பினுடைய வழி. செகண்ட் பாயிண்ட் பார்க்கணும். இப்ப இந்த கண்மலையில பாம்போட வழி அப்படின்னா இது எந்த பாம்பை குறிக்குது, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா இது வந்துட்டு மலை பாம்பை குறிக்குது. இந்த மலை பாம்பு இருக்கு பாருங்களேன், அது நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியும். நீங்க வேணா டிஸ்கவரி சேனல்லாம் பாருங்க. நீங்க என்ன செய்யும் அப்படின்னா பெரிய பெரிய மனுஷனை முழுங்கிரும், பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் முழுங்கும். அதுக்கு வந்துட்டு குரல் வளை கிடையாது பாம்புக்கு. ஆனா என்ன பண்ணிரும், அந்த மலைப்பாம்பு 2 இடத்துல இருக்கும். எப்படின்னா அந்த மலைப்பாம்பு மிருக காட்சி இருக்கு பாத்தீங்களா, நம்ம நிறைய ஜூக்கெல்லாம் போயிருப்போம். அங்க வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோ வித் பிரவுன் கலர்ல இருக்கும்.
காடுகள் இருக்குல்ல, காடுகள்ல எல்லாம் எப்படி இருக்கும்னா அதெல்லாம் பச்சை பசேன்னு தானே இருக்கு காடுகள். அங்க வந்து கிரீன் வித் எல்லோல இருக்கும். அப்ப நேரத்துக்கு, அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு உருவகப்படுத்தி இருக்கும். இது என்ன செய்யும்னா, பாசி எல்லாம் இருக்கும் தெரியுமா, அப்படியே பாசான்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல மறைவா போய் இந்த மலைப்பாம்பு போய் மறைவா உட்கார்ந்துக்கும். இதுவும் பச்சையா இருக்கனால அந்த பாசான் என்ன பண்ணுது, பாசான் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் பச்சை கலர்ல இருக்கனால இந்த பாம்பு ஒளிஞ்சிருக்குன்னே யாருக்குமே தெரியாது. ஒரு மிருகம் வருது அப்படின்னா அதோட அசைவையும் அதோட உணர்வுகளை அந்த அதிர்வுகளை வச்சு இது டக்குன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். கரெக்டா என்ன பண்ணும், அந்த மிருகங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல அப்படியே புடிச்சிரும். புடிச்சு அப்படியே முழுங்கிரும். சில மலைப்பாம்புகள் பெரிய உணவை முழுங்குச்சுன்னா ஒரு வருஷம் கூட என்ன பண்ணுமா, சாப்பிடாம இருக்குமா. அப்ப எவ்வளவு பெரிய உயிரினங்கள்லாம் அது முழுங்கும் பாருங்க. மனிதர்கள்லாம் அது முழுங்கி இருக்கு. நம்ம ஏற்கனவே நிறைய தடவை நம்ம டிவி சேனல்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், பார்த்திருக்கோம். ஒரு பெரிய இரை அது விழுங்கும் போது ஒரு வருஷம் கூட அது என்ன பண்ணுமா, சாப்பிடாம இருக்கும். ஆமென். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இதுல இருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இது என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மிருகத்தை தன்னால சாப்பிட முடியும், எதை தன்னால சாப்பிட முடியாதுன்றத யோசிச்சுக்கும். எந்த இரையை நம்மளால சாப்பிட முடியும், எதை வந்து நம்மளால சாப்பிட முடியாதுன்னு யோசிச்சு பார்த்துதான் அது மறைவா இருக்கும். என்ன பண்ணும், தண்ணியில வருங்க பாத்தீங்களா, நிறைய மிருக ஜீவன்கள் வந்து தண்ணி குடிக்கும் போது டக்குன்னு என்ன செஞ்சிடும், பெரிய பெரிய மானெல்லாம் முழுங்கிருக்கு. மனிதர்களை முழுங்கி அவங்க இறந்து போய் அப்புறமேட்டு அத நிறைய இடத்துல இன்ஃபார்ம் பண்ணி கடைசியில அந்த வனத்துறை எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த பாம்பை சாவடிச்சு, மலைப்பாம்பை சாவடிச்சு அந்த மனிதர்களை வெளியெல்லாம் எடுத்திருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். எவ்வளவு பெரிய மனுஷனை முழுங்கிருக்கான் அப்பா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்க நாட்கள்லாம் உண்டு. அப்ப என்னன்னா, இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எந்த மிருகத்தை சாப்பிட முடியுமோ அதை மட்டும்தான் அது பிடிக்கும். உணர்வையும் அதிர்வையும் வச்சுதான் அது என்ன பண்ண, தன்னோட இரைய பிடிக்கும். கர்த்தர் சொல்றாரு மத்தேயு 10:16 என்ன சொல்றாரு, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கள், புறாக்களை போல கபடற்றவர்களா இருங்கள். பாம்பை போல வினா உள்ளவர்களா அப்படின்னா என்னன்னா, ஜாக்கிரதையா இருக்கும். சில நிறைய பாம்புகள் ஏன் படம் எடுக்குது தெரியுமா, தன்னை காத்துக்கு நம்ம ஏதோ அதை அடிச்சிருவோம்னு பயந்துட்டு என்ன செஞ்சிரும், தன்னை காத்துக்கிறதுக்காக என்ன பண்ணிடும், டக்குன்னு அது என்ன படம் எடுக்கும். ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். பாம்பின் எங்க வழி, கண்மலையில் பாம்பின் வழியையும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், ஆகாயத்தில் கழுகினுடைய வழி, அது ஆகூர் என்ற ஞானிக்கு அது விளங்கவே இல்லை. அது ரொம்ப ஆச்சரியமானதும் புத்தி கெட்டாததுமா அவருக்கு இருந்துச்சா. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அது ஆச்சரியமா கிடையாது. ஏன்னா வேத வசனங்களை கருத்தையான சத்தியங்களை வெளிப்படுத்தி அதனுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லிட்டார். இதே போல இந்த ஆகூர் என்ற ஞானிக்கு அடுத்தது என்ன ரொம்ப ஆச்சரியமாகவும் புத்தி கெட்டாததுமா இருந்துச்சு, கண்மலையில் பாம்பின் வழி. ஆமென். இப்ப அந்த பாம்பு எதை குறிக்குது அப்படின்னு சொல்றேன், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கள், ஜாக்கிரதையா இருக்கணும். கேட்கிற உபதேசத்துல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. நீங்க யூடியூப்ல மெசேஜஸ் பார்க்கலாம், இல்ல நிறைய இடங்கள்ல நீங்க போய் மெசேஜஸ் அட்டென்ட் பண்ணலாம். யார் வேணா பிரசங்கம் பண்ணலாம். ஆனா அந்த பிரசங்கங்கள் தேவ வசனத்தோட ஒத்து போகுதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணிருக்காரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்றாரு. ஆனா சில விஷயங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே நான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ண என்னால முடியும். ஆனா எண்ணிக்கை உள்ளவர்களா என்ன, 1, 2, 3 எண்ணலாம். அதே போல உங்க சபை சின்ன சபையா இருக்கலாம், இல்ல நீங்க வந்துட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ற இடங்கள் ஒருவேளை ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் இருக்கலாம். கர்த்தர் எல்லாரையுமே அழைப்பு கொடுக்கிறாரு. ஆனா தெரிந்து கொண்டவர்களை சிலர் தான் தெரிஞ்சுக்கிறார். அவங்க மட்டும்தான் எல்லாத்துலயும் வந்து கலந்து கொள்ள முடியும். ஆமென். இப்ப உங்களோட உபதேசங்கள் உடனே நீங்க உங்க ஊழியக்காரங்க உங்களுக்கு உபதேசிக்கலாம், இல்ல நிறைய மெசேஜஸ் நீங்க யூடியூப்ல கேட்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஜாக்கிரதையாய் வினா உள்ளவர்களாய், சர்ப்பத்தை போல நம்ம என்ன பாடத்தை கத்துக்கிறோம் அதுல இருந்து அப்படின்னா, வினா உள்ளவர்களா இருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க கேட்கிற உபதேசம் கரெக்டான உபதேசம் தானா அப்படின்றத நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். சத்தியத்தை உபதேசிக்கிறவங்களா இல்லையா அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணாங்க, அறிவுக்கேற்ற உபதேசம் பண்ணுவாங்க, ஆனா ஜீவனுக்கேற்ற உபதேசம் இருக்கான்னு பாக்கணும். ஏதோ படிச்சோம் அப்படின்னு வேத வசனத்துல லிட்டரலா பிரசங்கம் பண்றவங்க இருக்காங்க. அப்படி இல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, ஊழியக்காரங்க அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஊழியக்காரர்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து விழுந்து போதனை அடைகிறார்களாம். ஆமென். அப்ப வேத வசனத்துல போதனை அடைகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய தூதன் சொல்லப்பட்டிருக்கு.
ஆசாரின் உதடுகள் அறிவை, ஜனங்கள் அறிவை தேடுவார்களாம். அப்ப உங்களோட ஊழியக்காரங்கள பாஸ்டர் யாரா இருந்தாலும், நீங்க போற எந்த சபையா இருந்தாலும், இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நீங்க கலந்து கொண்டாலும், இல்ல எங்க நீங்க யூடியூப்ல மெசேஜஸ் கேட்டாலும், எங்க போனாலும் வந்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும், நீங்க உபதேசம் ஜாக்கிரதையா உள்ளவர்களா உங்க உபதேசத்துல இருக்கிறாங்களா இருக்கணும். நீங்க கள்ள உபதேசம் பண்றாங்களா, இல்ல சுய இச்சையின்படி போதிக்கிறார்களா, இல்ல செழிப்பின் உபதேசத்தை பிரசங்கம் பண்றாங்களா, கடிந்து கொண்டே போதிக்க மாட்டாங்களா? பரலோக ராஜ்யம் எப்படி தெரியுமா? அநேக உபத்திரவத்தின் வழியாய் தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். ஆனா இப்ப இருக்கிற உபதேசங்கள் என்ன தெரியுமா வந்துருச்சு? கிறிஸ்து எல்லாமே பண்ணிட்டாரு, கிருபையினால நம்ம எல்லாமே, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் தான் நமக்குள்ள வாசம் பண்ணார். எல்லாரும் கிருபையை மட்டும் புடிச்சுக்கிறாங்க. சத்தியத்தையே யாரு பேசுறாங்களோ அவங்கதான் உண்மையான ஊழியக்காரர். கடிந்து கொண்டு பேசுகிறவன் முடிவிலே அங்கீகாரம் பெறுவான். ஊழியக்காரங்க கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்றாங்களா? அது நல்ல உபதேசம். ஆமென். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தவறான உபதேசத்தை பண சேமிப்புக்காக என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, தவறான, இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, தவறான மாத்திரை எடுத்துக்கிட்டா, இல்ல ஒரு பணங்கள் உங்களுக்கு கிடைக்குது, தவறான இடத்துல நீங்க சேமிப்பு பண்ணீங்கன்னா அது நிரந்தரமா இருக்குமா? உங்க சரீரத்தை பாதிச்சிரும். நீங்க போட்ட பணம் உங்களுக்கு திரும்பி வராது. அப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் என்ன பண்ணுச்சு, இந்த உலகத்துல நிறைய வந்துருச்சு. அப்ப தெளிப்பின் உபதேசம் நமக்கு தேவையில்லை. கடினமான பாடுகள் நிறைந்த சில விஷயங்கள்ல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாடுகளோட என்ன செய்வாங்க, ஊழியம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். உங்க ஊழியக்காரங்க யாரா இருந்தாலும் அவங்க பிரசங்கம் பண்ணுகிற அந்த சத்தியம் ஆவியானவர் உங்ககிட்ட சொல்லுவாரு, இந்த பிரசங்கம் கரெக்ட் அப்படின்னு. ஏன் நீங்க மார்க் போடுறதுக்காக அங்க நீங்க போல, இது சரியா தவறான்னு பாக்குறதுக்கு நீங்க போல. ஆவியானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது கள்ள உபதேசம் தானா, இல்ல சுவிசேஷம், அதாவது ஜீவனுக்கேற்ற உபதேசமா, இல்ல அறிவுக்கேற்ற உபதேசம் தானா அப்படின்றத கர்த்தர் உங்களுக்கு பகுத்தறிகிற ஆவியை கொடுக்கணும். உபதேசத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். தான் ஏசப்பாவே சொன்னாங்க, நீங்க புளித்த மாவை குறித்து, பரிசேயரோட புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அது புளித்த மாவு என்ன, அப்பட்ட மறந்துட்டு வந்துட்டாங்கல்ல, அதுவா? இல்ல, அவர்களோட உபதேசங்களை குறித்து. அப்ப அவங்க உபதேசிக்கிறாங்க, ஆனா அதன்படி அவங்க செய்ய மாட்டாங்க. சுமைக்கு அறியறதுக்கு அவ்வளவு பெரிய பாரத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஜனங்க மேல புகுத்தி செலுத்துவாங்க. தாங்களும் அதில் விரல்னால கூட தொட மாட்டாங்க. அப்படிப்பட்ட எல்லா கள்ள உபதேசங்களுக்கு கள்ள தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. எல்லாரும் செய்தி கேட்க வர மாட்டாங்க. தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு மட்டும் அவ்வளவு கும்பல் வருது. ஏன்? நம்மளை பத்தி கூப்பிட்டு எதுவும் சொல்லிட மாட்டாங்களா? நம்மளை கூப்பிட்டு ஏதாவது உங்க வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா? ஏன் ஒரு ஊழியக்காரங்கள் தான் சொல்லணும்? கண்டிப்பா ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. கர்த்தர் அவங்க மூலமா நம்மகிட்ட பேசுவார், வேத வசனத்துல பேசுவார். ஏன் நீங்க தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்க தேவனை ஆராதனை செய்ய சபைக்கு போறீங்க, ஆனா மற்ற நாட்களில வீட்டுல உட்கார்ந்து நீங்க தேவனை ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தர்கிட்ட நீங்க கேளுங்க. உங்களை குறித்து கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில நீங்க பேசுவார். உங்களுக்கு நிறைய தரிசனங்களை, சொப்பனங்களை காண்பிப்பார். கர்த்தர் உங்கள்கிட்ட டைரக்டா உங்கள்கிட்ட இடைபட முடியும். ஆமே. நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தீர்க்கதரிசிகள் இப்ப என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, இந்த கள்ள உபதேசத்துக்குள்ள அநேக பரியாசக்காரர்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்கன்னா, பக்க வளைவாய் நுழைந்திருக்காங்களாம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு. அப்ப நம்ம எந்த உபதேசம் வேணும்? ஜீவனுக்கேற்ற உபதேசம் வேணும். இப்ப நீங்க ஆராய்ந்து பார்க்கணும், தேவனுடைய பிரசங்கம் நம்மை மாற்றுகிறதா இருக்கா? ஒரு ஊழியக்கார பிரசங்கம் பண்றாரு, ஒரு ஊழியக்காரி பிரசங்கம் பண்றாங்க, ஏசப்பாவை போல மாத்துற மாதிரி ஒரு பிரசங்கம் இருக்கா அப்படின்னு பாக்கணும். இல்ல அவங்க சொந்தத்தையும், அவங்க சொந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத நீங்க பாக்கணும். அப்ப சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் ஜாக்கிரதை அப்படின்னு அர்த்தம். ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க உபதேசத்தை குறித்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்க திவ்ய சுவாபத்துக்கு, கிறிஸ்துவின் திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களா நம்ம மாற்றுகிற உபதேசமா இருக்கா அப்படின்னு பாக்கணும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, 1 தெசலோனிக்கேயர் 5:21ல, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். எல்லாத்தையும் சோதித்து பார்த்துங்க, அந்த நலமானதை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பெரையா பட்டணத்தார் என்ன பண்ணாங்களாம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும் போது இந்த பெரையா பட்டணத்தார் என்ன செய்யறாங்களா, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தாரை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். ஏன்? அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணிட்டாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்ல. அவங்க என்ன பண்ணாங்களாம், தினந்தோறும் வேத வாசங்கள் இப்படி சொல்லுதா அப்படி சொல்லுதான்னு ஆராய்ந்து பார்த்தார்களாம். அவர்கள்
தெசலோனிக்கே பட்டரை பார்க்கிலும் நற்குணசாலிகளா மாறினார்கள் அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றார். அப்ப அந்நிய போதனையில அலைப்புண்டு தெரியாதிருங்கள் கர்த்தர் சொல்றார். அப்ப பிசாசுகளின் உபதேசம் வந்திருக்கு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-3 சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 4:1-3 பிசாசுகளின் உபதேசம் என்ன பண்ணிருக்கு? இப்ப வந்திருக்கு. விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்யற உபதேசம். அப்ப அப்படிப்பட்ட உபதேசத்துக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29-30 சொல்றாரு, மாறுபாடானவைகளை ஜனங்களுக்குள்ள திடீர்னு எழும்பி நான் இப்போட பிற்பாடு என்ன பண்ணும், மந்தையை சிதறடிக்கிற ஓநாய்கள் வரும். அது எங்கே இருந்து எழும்பாது, சீஷர்களுக்குள்ள இருந்தே எழும்புமா. உங்களுக்குள்ள இருந்து அவர்கள் எழும்புவார்கள். அப்பனா பயமா இருக்கா? உங்க கூட இருக்கிறவங்க, நீங்க பழகுறவங்க நல்ல ஆவிக்குரியவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சு இருக்கீங்களா? சொல்ல முடியாது. அவங்களே எதுல வஞ்சிக்கப்பட்டிருக்காங்கன்னே தெரியாது. அப்ப அந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்த வரத்தை நீங்க கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டீங்கன்னா அவங்க பேசுற உபதேசம் கரெக்டா இல்லையான்னு தெரியும். ஆமென். நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இருப்போம். அவர்கள் எல்லாரும் அந்நிய போதனையில போய் மாட்டிருக்காங்களா, கள்ள உபதேசத்துல மாட்டிருக்காங்களா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்நிய போதனையில போய் நிறைய பேர் மாட்டிருப்பாங்க. அவங்களை அறியாம அது அவங்களுக்குள்ள வந்திருக்கும். என்னன்னோ எங்கெங்கயோ நடக்குது, சபைகள் மீட்டிங் நடக்குது எங்கெங்களோ. தன்னுடைய சபையை விட்டு உங்களோட ஊழியக்காரங்க உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்றாங்களோ அதை நீங்க கேட்டு பரிசுத்தமா நடந்து பரலோகத்துக்கு நீங்க வந்தா போதும். மற்ற ஊழியக்காரங்க அந்த சர்ச்சுக்கு போலாம், இந்த சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு மாத்தி நிறைய சபை விட்டு சபைகள், ஒரு வாரத்துக்கு ஒரு சபைக்கு போறவங்க இருக்காங்க. அப்படிலாம் போய் கள்ள உபதேசங்கள், யாரு என்ன அந்த ஊழியக்கார் இப்படி சொல்றாரு, இந்த ஊழியக்கார் இப்படி சொல்றாருன்னு என்ன பண்ணிடும், குழப்பம் வந்துடும் நம்ம வாழ்க்கையில. அப்படிப்பட்ட அந்த சத்தியங்கள், மாறுபாடாய் தோன்றுகிற அந்த சத்தியங்கள் எல்லாவற்றுக்கும் விட்டு விலகுங்கள். பிசாசுகளின் உபதேசங்கள் வந்திருக்கு, அது எல்லாம் விசுவாசத்தை விட்டு வழி விலக செஞ்சிரும். அதை விட்டு விலங்குங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 22 சொல்லுது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இதெல்லாம் பொல்லாங்கா தோன்றுது அது எல்லாவற்றையும் விட்டு நீங்க விலகணும். பாருங்களேன், இந்த ஆகூர் அப்படின்ற ஞானிக்கு என்ன ஒரு ஆச்சரியமான புத்தி கெட்டாத விஷயம்னா, என்னது, கண்மலையின் மேல் பாம்பினுடைய வலி. அப்ப அந்த இதுல இருந்து என்ன பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் உபதேசத்துல ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். பாருங்களேன், ஒரே ஒரு பைபிள் தான், ஆனா இந்த ஒரே பைபிளை வச்சு எத்தனை விதமான பிரசங்கம் பண்றாங்க. எந்த பிரசங்கம் உண்மைன்னு எப்படி நமக்கு தெரியும்? அப்ப தெளிந்த புத்தி நமக்கு வேணும். பாருங்களேன், நான் ஏற்கனவே சொன்னேன், இது அந்த மலை பாம்பு என்ன செய்யும், பச்சை கலர்ல அந்த காடுகள்ல இருக்கும். அது பாசான் இருக்கிற இடத்துல, தண்ணீர் ஓரத்துல பாசான் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் தன்னை மறைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாசானும் அந்த பாம்போட உடம்பும் என்ன பண்ணும், ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும், எந்த அந்த மிருகம் அதுல மாட்டுனே தெரியாது. அடுத்தது எந்த மிருகத்தை சாப்பிடணும் முடிவு பண்ணிருக்கோ அதை மட்டும்தான் அமைதியா இருந்து டக்குன்னு பிடிக்கும். சில மிருகத்தை அதெல்லாம் முழுங்க முடியாதுன்னா பேசாம அமைதியா இருக்கும். இதே போல ஒரே ஒரு பைபிள் தான், ஆனா பல சத்தியங்கள் சொல்லப்படுது. அப்ப எது உண்மையான சத்தியம்னு தெளிந்த புத்தி உள்ளவர்களா நீங்க சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா ஜாக்கிரதை உள்ளவர்களா நீங்க இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது, நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும். நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20. இந்த அழகான ஒரு வசனம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள். பாருங்களேன், இப்ப ஆகூர் என்ற ஞானிக்கு என்ன ஒரு புத்தி கெட்டாத ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா, நடுக்கடலில் கப்பலின் வழி. நடுக்கடல்ல கப்பல் போகுது, இதோட பாதை அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்களேன், இந்த கப்பல் என்பது விசுவாசத்தை குறிக்குது. இந்த விசுவாசமாகிய கப்பலை யார் சேதப்படுத்தினா? இமனேயும் அலெக்சாண்டரும் சேதப்படுத்தினார்கள். கர்த்தர் சொல்றாரு, இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திடக்கூடாது. யூதா 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. யூதால ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. யூதால 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மகா பரிசுத்தமான விசுவாசம் அது. ஆமே, சாதாரண விசுவாசம் இல்லைங்க, மகா பரிசுத்தமான விசுவாசம். மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு யூதா.
அப்ப இப்ப இந்த ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பாஸ்டர் ஒரு பாஸ்டர் அம்மா நல்ல ஒரு ஊழியக்காரங்க நல்ல அருமையா பிரசங்கம் பண்றாங்க. இந்த பிரசங்கம் பண்றாங்க. இவங்கள நீங்க அவங்க விசுவாசத்தை வேணா நீங்க பின்பற்றலாம். அப்பா இந்த ஊழியக்காரர் எவ்வளவு சூப்பரா பிரசங்கம் பண்ணார், எவ்வளவு அழகா வேதத்தை அழகா விளக்கி காண்பிச்சார் இப்படின்னு நீங்க ஊழியக்காரோட விசுவாசத்தை தான் பின்பற்றணுமே ஒழிய ஊழியக்காரர்களை பின்பற்றி போயிடக்கூடாது. உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணும்? தேவன் மேல இருக்கணும். உங்க விசுவாசமாகிய கப்பலை நீங்க சேதப்படுத்திடக்கூடாது. இமெனேயும் அலெக்சாண்டரும் அப்படி செஞ்சாங்களாம். அவர்கள் சிட்சிக்கப்படும்படிக்கு அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்ப அவங்களை தண்டிச்சு நரகத்துக்கு அனுப்பிட மாட்டேன், அவங்க சிட்சிக்கப்படணும். அதனால சாத்தான்ட கொஞ்சம் சில நாள் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. உங்க விசுவாசம் யாரு மேல இருக்கு? விசுவாசமாகிய கப்பல். இந்த ஆகூர் என்ற ஞானிக்கு நடுக்கடலில் கடலினோட வழி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எவ்வளவு பெரிய சபையாவா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஊழியக்காரவா இருக்கலாம், எவ்வளவு வேத வசனங்களை ஆராய்ந்து அப்படியே விலாவரியா உங்களுக்கு மறைப்பொருளை கடுகலான சத்தியங்களை விளக்கி கொடுக்கலாம். ஆனா அந்த ஊழியக்காரர்கள் இந்த வேத வசனத்துக்கு ஈடாக மாட்டாங்க. உங்க விசுவாசம் ஊழியக்காரர்கள் மேல இருக்க கூடாது. உங்க விசுவாசம் அவர்களோட விசுவாசத்தை நீங்க பின்பற்றலாம். ஆனா உங்க விசுவாசம் தேவன் மேல இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. ஆமென். சில சபை மேல விசுவாசமா இருப்பாங்க, சில ஊழியக்காரர்கள் மேல விசுவாசமா இருப்பாங்க. திடீர்னு ஊழியக்காரங்க ஏதோ விழுந்துருவாங்க. ஊழியக்காரர்கள் எல்லாரும் மேல இருந்து அப்படியே டக்குன்னு குதிச்சாங்களா பரலோகத்துல இருந்து? கிடையாது. அவங்களும் நம்மளை போல மனிதர்கள் தானே. அப்ப ஊழியக்காரங்களும் பாவத்துல விழுந்துட்டோம்னா, ஐயோ நான் இந்த ஊழியக்காரனை ரோல் மாடலா வச்சிருந்தேன், விசுவாசமா பின்பற்றினேன், இவரே விழுந்து போயிட்டாரு, இவரோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து போயிடுச்சுடா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க? விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க கடைசியில. அப்படி நம்ம விசுவாசம் ஒரு சபை மேலேயோ, ஒரு சகோதர சகோதரி மேலேயோ, ஒரு ஊழியக்காரி மேலேயோ இருக்கவே கூடாது. நம்மளோட விசுவாசம் தேவன் மேல இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஓனர் இருக்காரு. அவர் அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்க. அவர் பர்த்டேக்கு அவர் என்ன நினைக்கிறாரு? தன்னோட கம்பெனில வேலை செய்யற 10,000 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு 5,000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு பிளான் பண்றாரு. இவர் என்ன நினைக்கிறாரு? இவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. கம்பெனி ஓனர் அவர் என்ன பண்றாரு? அவருக்கு கீழே இருக்கிற மேனேஜரை கூப்பிட்டு இந்த 10,000 மெம்பர்ஸ்க்கு நீ என்ன பண்ணுப்பா, 5,000 கிஃப்ட் இப்ப நான் கொடுக்குறேன், இத ஒவ்வொருத்தருக்கும் நீ என்ன பண்ண, நீ கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அந்த மேனேஜர் 10,000 பேருக்கும் கிஃப்ட கொடுக்குறாரு. கொடுக்கும் போது எல்லாரோட போக்கஸ் யாரு மேல இருக்கு? மேனேஜர். எல்லாரும் பேசிக்கிறாங்க, மேனேஜர் பாரியா 5,000 நமக்கு பொருள் கொடுத்திருக்காரு, அது எது வேணா இருக்கலாம் கிஃப்ட். அது அவரையே பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த புகழ்ச்சி சரியா? ஆனா இதை கொடுத்தது யாரு? மறைவா இதை கொடுத்தவர் யாரு? இந்த கம்பெனிக்கே ஓனர் தான். அப்ப ஊழியக்காரங்க நடுவில் நிக்கிறவங்க தான். நாங்களும் சர்ச் மினிஸ்ட்ரி தான் பண்றோம். நாங்க சொல்லுவோம், நாங்க நடுவில் நிற்போம். ஆனா உங்களை நாங்க தேவன்ட்ட தான் நாங்க டைரக்ட் கனெக்ஷன் பண்ணுவோம். ஊழியக்காரர்கள் என்னது அந்த மேனேஜர் மாதிரி, அந்த எம்டி மாதிரி. ஆனா கம்பெனி ஓனர் யாரு? ஹெவன்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓனர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மேலதான் உங்க விசுவாசம் இருக்கணும். ஆமென். இந்த இடையில நின்னு கொடுக்குற அந்த மேனேஜர் மேல அந்த மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணிச்சு? அவரை புகழ்ந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போலதான் இப்பொழுது இந்த ஊழியக்கார சபை நான் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. அந்த தாழ்ந்துகள், அந்த வரங்கள், அந்த வெளிப்பாடுகள் இந்த ஊழியக்காரங்க பிறக்கும் பொழுதே வந்துச்சா? கிடையாதே. அவங்க எல்லாரும் ஒண்ணுமே இல்லாம தானே பிறந்தாங்க. தாழ்ந்துகளை, வல்லமைகளை, வரங்களை கொடுத்தவர் தேவன் தானே. அப்ப அந்த தேவனை விட்டுறாங்க. அப்ப என்ன பண்ணும்? அந்த கம்பெனியோட ஓனர் தான் ஒவ்வொருத்தருக்கும் 5,000 மதிப்புள்ள பரிசுகளை கொடுத்தாரு. அப்ப இந்த புகழ்ச்சி எல்லாம் அவர் மேலதான், அவருக்கு தான் செலுத்தப்படணும். இதே போல உங்க விசுவாசம் ஊழியக்காரர்கள் மேல இருக்கக்கூடாது, ஒரு சபை மேல இருக்கக்கூடாது. அவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க விசுவாசத்துல வழுகிட்டாங்கன்னா நீங்களும் வழுகி போயிருவீங்க. அப்ப விசுவாசமாகிய கப்பல் சேதப்படக்கூடாது இல்லையா? அப்ப உங்க விசுவாசமாகிய கடல், இப்ப உலகம் தான் கடல், அதுல நம்ம தான் விசுவாசமாகிய கப்பல். என்ன பண்றோம்? ஒரு ஜேர்னியை நம்ம ஆரம்பிச்சிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்ப உலகம் தான் தண்ணீர், அது சமுத்திரம், இது கப்பல் தான் நம்ம என்ன பண்றோம்? போயிட்டே இருக்கோம். பரலோகம் தான் நமக்கு துறைமுகம். போயிட்டே இருக்கும் போது இடையில என்ன பண்ணும்? புயல் வருமா? காற்று வீசும், கடல் பொங்கும், அலைகள் மோதி அடிக்கும், போராட்டம், பிரச்சனை. விசுவாசம் நிலைச்சிருக்கவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் பூமியில திரும்பி வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ, மனுஷகுமாரன் திரும்பி பூமிக்கு வரும் பொழுது நான் அன்பை பாப்பேனோ அப்படின்னு கேட்கல, நான் விசுவாசத்தை பாப்பேன்னு கேக்குறேன். ஆமென். அப்ப முடிவு பரிந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
தேவர் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகளுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிறது. ஆமென். அப்ப விசுவாசமாக இந்த கப்பலை சேதப்படுத்திடவே கூடாதுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவ்வளவு போராட்டம் பிரச்சனைகள்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோமே. அப்ப பரலோக ராஜ்யத்தை நேரா அடைய போற நேரத்துல பாதியிலே இந்த விசுவாசமாகிய கப்பல் சேர்த்தப்பட்டுற கூடாது இல்லையா? அப்ப அந்த விசுவாசத்துல உறுதியா நீங்க இருக்கணும். விசுவாசமாகிய கப்பலை நீங்க சேதப்படுத்திடவே கூடாது. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசம் ஆவின் 9 வரங்கள்ல இருக்கு, ஆவின் 9 கனியில இருக்கு. எதுவுமே ரெண்டுலயுமே கிடையாது. ஆவின் வரம் 9, ஆவின் கனி 9. கனிகள் கிடையாது, கனி. சரிங்களா? அது அப்ப அந்த ஆவின் 9 கனியில என்ன பண்ணிருக்கான், விசுவாசம் வருது. ஆவின் 9 வரத்துலயும் விசுவாசம் வருது. அப்ப கர்த்தர்ட்ட நீங்க கேட்கணும், இந்த விசுவாசமாக இந்த கப்பலை நான் ஒரு நாளும் சேதப்படுத்திடக் கூடாது ஆண்டவரே. இது கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணணும், இந்த விசுவாசமான கப்பல்ல நான் கரெக்டா என்ன பண்ணணும், சேதப்படாமல் உங்ககிட்ட துறைமுகத்துல கொண்டு வந்து நான் சேர்க்கப்பட்டிரணும் அப்படின்னு நீங்க கர்த்தர்ட்ட வேண்டணும். இது ஆகூர் என்ற ஞானிக்கு ரொம்ப ஆச்சரியமும் புத்தி கெட்டாததுமா இருந்துச்சு. ஆனா இதோட மறைப்பொருளை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு. நம்ம இதை ஈஸியா அறிந்து கொண்டோம். ஆமென். அடுத்தது கடைசியா பார்க்க போறோம், ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பொண்ணை தேடிட்டு ஒரு பையன் போனா போல அப்படின்னு நினைச்சுக்கோ. ஆவிக்குரிய அர்த்தம் அது அல்ல. என்ன அப்படின்னா, இது அந்த ஆகூர் என்ற ஞானிக்கு புத்தி கெட்டலையா. ஆண்டவர் இப்ப நமக்கு அதை சொல்லி தராரு பாருங்களேன். ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி. 2 கொரிந்தியர் 11 சொல்லுது. 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்ப நம்ம எல்லாரும் கற்புள்ள கன்னிகை, ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி. இது ஆகூருக்கு ரொம்ப ஆச்சரியமும் புத்தி கெட்டாததுமா இருந்துச்சு. ஆமென். அப்ப அந்த கன்னிகை யாருங்க? புத்தியுள்ள கன்னிகை 5 பேரு, புத்தி இல்லாதவர் 5 பேரு. எண்ணெயோட தீவட்டி கொண்டு போனோம். ஆனா வெறும் தீவட்டி மட்டும் போயிட்டு எண்ணெயே இல்ல அப்படின்னா என்ன? எண்ணெய் இல்ல, விளக்கு இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. எப்பொழுதுமே நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உங்க ஆவி விழிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா எஜமான் நடுராத்திரியிலோ சேவல் கூறும் நேரத்திலோ எப்ப வேணா வருவார், சொல்லவே முடியாது. நமக்கு இப்ப எங்களுக்கு இங்க ஈவினிங் இப்ப 8:50 ஆகுது, நைட் டைம் ஆகுது. அங்க 5 hours அப்போ மத்தியானம் ஆகலாம். அமெரிக்கால இங்க நைட்டுனா அங்க பகல் இருக்கும். அதான் எஜமான் எப்ப வருவாராம், நமக்கு இங்க நடுராத்திரியா இருக்கும், அங்க சேவல் கூவிட்டு இருக்கும். அதுதான் சொல்றாரு, அவரு சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்துல எப்ப வருவார்னே தெரியல, ஆகையால் விழித்திருங்க. ஆமென். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, கற்புள்ள கன்னிகை இவங்க என்ன பண்ணாங்களா, புத்தியுள்ள கன்னிகை எண்ணெயோட தீவட்டி வச்சிருந்தாங்க. அப்படின்னா என்ன? பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்ற எண்ணெய் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. எரிகிற தீவட்டி போல நெருப்பாகிய வேத வசனம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இதை எப்பொழுதும் படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க தான் புத்தியுள்ள கன்னிகை. வேத வசனத்தை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ புத்தி உள்ளவர்கள் கன்னிகை. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள யாரெல்லாம் நிரம்பப்படுறாங்களோ அவங்க எல்லாரும் எண்ணெயுள்ள தீவட்டி. ஆமென். அப்ப இந்த ஆண்டு சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாருமே கற்புள்ள கன்னிகை. யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கோம்? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21 பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம்லாம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மனைவி தன்னை அலங்கரித்துக் கொண்டால். நம்ம எல்லாரும் ஆகாயத்துல, மத்திய ஆகாயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, ஆட்டுக்குட்டியானவர் வரப்போறாரு. வெளிப்படுத்தல் விசேஷத்துல அழகான ஒரு வசனம் போட்டிருக்கு. 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆமென். அப்ப நம்ம தான் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா, அவங்க கணவனுக்கு நீங்க மனைவியா இருக்கலாம், சரீரத்துல சரீர பிரகமான பூமியில. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எல்லாரும் கற்புள்ள கன்னிகை, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப இங்க 4வது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி. இப்ப அந்த மனுஷன் யாருன்னு தெரியணும்னா நமக்கு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஹல்லேலூயா. தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே.
ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி. அந்த கன்னிகை நம்ம தான், அந்த மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு 1 தீமோத்தேயு 2:6 சொல்லப்பட்டிருக்கு. அந்த கன்னிகை தான் சபை. சபைதான் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படும் ரகசிய வருகையில. ஆமென். அப்ப அந்த மனுஷன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி வந்தாரு? மனுஷ சாயலாய் வந்தார். தேவனுக்கு சமமா இருக்கிறத கொள்ளையாடின பொருளா எண்ணல. பூமியை வட்டணிக்கும் பொழுது அவர் அருகே, பிதாவோட அருகே அவர் செல்ல பிள்ளையா மடியில உட்கார்ந்து இருந்தாராம். ஆனா அவர் மனுஷ ரூபமா என்ன பண்ணாராம்? மனுஷ சாயலானார். பிதாவுக்கு சமமானவர். ஆமென். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பிலிப்புட்ட சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றாரு. நான் தனியே இருக்கலப்பா, நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடி போற காலம் வரும், ஆனா நான் தனித்திறேன், பிதா என்னோட இருக்கிறார். நான் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு வசனம் இருக்கு. ஆமென். அப்ப அப்ப என்ன சொல்ல வரேன்னா, மனுஷ சாயலா அவர் மாறினார் பாருங்களேன். பிதாவுக்கு சமமா இருந்த அவரு என்ன பண்ணாராம்? மனுஷ சாயலானார். எபிரேயர் 1:3 சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து the exact representative of his being போட்டிருக்கு. அதாவது பிதாவின் மகிமை தற்சொரூபம், அவர் மகிமையின் பிரகாசம், பிதாவுக்கு ஈக்குவலா இருக்கவர். ஆனா அவர் மனுஷ சாயல் ஆனனால 1 தீமோத்தேயு 2:6 சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரை. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாமே சூப்பரா எழுதுவாரு, இயேசு கிறிஸ்துன்னு எழுதவே மாட்டார். நீங்க வேணா நல்லா ஆராய்ந்து பாருங்க, கிறிஸ்து இயேசு அப்படின்னு எழுதுவார். அப்ப மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஆமென். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாப்போம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கழுகு பிணம் சொன்ன வசனத்தை தேடணும். அடுத்தது பாம்பு போல கேட்கிற வசனம் கரெக்டா இல்லையா அப்படின்னு நல்ல உபதேசம் தானா, அறிவிக்கேற்ற உபதேசமா பேசுறாங்க, இல்ல வேதத்தை சத்தியமா பிரசங்கம் பண்றாங்களா அப்படின்னு அந்த உபதேசத்தை ஜாக்கிரதை உள்ளவர்களா கேட்கணும். பாம்பை போல நம்ம என்ன பண்ணோம்? வினா உள்ளவர்களாய் இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய். அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும். அடுத்தது கப்பலை போல என்ன பண்ணணும்? மகா பரிசுத்தமான விசுவாசத்தை காத்துக் கொள்ளணும். அந்த கப்பல் நேரா எங்க போகுது? ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக நம்ம கரெக்டா போய் சேரணும். ஒரு கன்னிகையை நாடி, சபையாகிய நம்மளை நாடி இந்த பூமியில மனுஷனாக வந்த கிறிஸ்து இயேசு அவரே. ஆமென். அப்ப இந்த 4 காரியத்துல எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு பாருங்களேன். ஆனா இது ஆகூர் என்ற ஞானிக்கு சொல்லி தரல, சாலமோன் என்ற ஞானிக்கு தெரியல. ஆகூர் சொல்றாரு, எனக்கு புத்தி கெட்டாதவைகள் இதெல்லாம் எனக்கு மிகுந்த ஆச்சரியமான 4 உண்டு, அவை அவன சொல்லுங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆகாயத்தினுடைய கழுகின் வழி, கண்மலையின் மேல் பாம்பின் வழி, அடுத்தது கப்பல். எது? கடல்ல தானே கப்பல் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலின் மேல் கப்பலின் வழி, ஒரு கன்னியை நாடின ஒரு மனுஷனுடைய வழியை. கடைசியா ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன், எல்லாரும் எடுத்து கண்டிப்பா வாசிக்கணும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும், ஞானிகளாகிய ஆகூர் சாலமோனுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராகிய நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம எல்லாம் பாலகர் தானே? பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாயிரும். ஹல்லேலூயா, ஆமென். இது பெரிய ஞானிகளுக்கு, கல்விமான்களுக்கு இந்த 4 காரியத்தை மறைத்து அவர்கள் ஓடி ஆராய்ந்து தேடினா கூட கிடைக்காத இந்த சத்தியமான, இந்த கருகலான அந்த உபதேசத்தை பாலகராகிய நமக்கு, ஆமென். ஏசப்பா சொல்றாங்க, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராகிய நமக்கு வெளிப்படுத்தினபடியால் பிதாவ இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரிக்கிறாராம். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாயிருந்தது. ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் எல்லாவற்றுக்கும் மறைத்து நமக்கு என்ன பண்ணிருக்காராம்? கர்த்தர் இதை எல்லா காரியங்களையும், ரகசியங்களை, கருகலான சத்தியங்களை என்ன பண்ணிருக்காரு? மறை பொருள்களை, புதையல்களை நமக்கு வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட காரியத்துல கர்த்தர் தாமே நம்ம நடத்தி பரம ஆகிய பரம தேசம், பரலோக தேசத்துல நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு கன்னிகையை நாடின அந்த மனுஷனுடைய வழியாகிய கன்னியாகிய, கற்புள்ள கன்னிகையாக நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே மனுஷனாகிய ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரை அடையும்படி இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாம கரெக்டா அவர்கிட்ட நம்ம கண்டிப்பா போய் நம்ம சேரணும். அதுக்காக கர்த்தர் தாமே ஆவியானவரே நம்மளை ஆளுகை செய்து வழி நடத்துவாராக. இந்த செய்தி கேட்ட எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே வந்து பழிப்பதா.
ஆமென். thank you